நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர்கொண்டு போகிறார். வெட்கமில்லாமல் சிரித்துக் கொண்டு வாங்குகிறார். தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பயல். உலகெங்கும் ஆளக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பல்லாயிரம் கோடியை தேடிக்கொண்டவன். எங்கள் தந்தை பெரியாரை அவமதித்தவன். ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவை கேவலமாக பேசியவன். திராவிடத்தை படிக்கிறேன் என்கிற பெயரால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவன். அந்த சீமான் என்கிற சில்லறை பயல் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். இன்றைக்கு திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர்கொண்டு போகிறார். வெட்கமில்லாமல் சிரித்துக் கொண்டு வாங்குகிறான். இப்படி கூலி கைக்கூலியாக இருப்பதில் சுகம் காணுகிற அந்த நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்து விழுப்புரத்தில் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது.